என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஆகஸ்ட் 30வது நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு இச்சையடக்கம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆத்திராகமம் 20வது அதிகாரம் முதல் 17 வசனங்கள். இச்சை அடக்கம். பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. யாத்திராகமம் 20:17. 10 கட்டளைகளில் கடைசி கட்டளை இச்சை அடக்கத்தை வற்புறுத்துகிறது. அதே போல ஆவியின் கனி பட்டியலிலும் இச்சையடக்கம் கடைசியில் இடம்பெற்றுள்ளது. கடைசி என்பதால் முக்கியமானதன்று என்று சொல்லிவிட முடியாது. இச்சையடக்கம் என்பது கிறிஸ்தவ பண்புகளில் முதன்மையானது. பவுல் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு அழகான உவமை கூறுகிறார். கிறிஸ்தவர்கள் பந்தய பாதையில் ஓடிக்கொண்டிருப்பவர்கள். அவர்களிடம் இருக்க வேண்டிய பண்பு இச்சையடக்கம். எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கம். மண், பெண், பணம், உணவு போன்ற எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கம் உள்ளவர்கள் மட்டுமே கிறிஸ்தவ ஓட்டத்தில் வெற்றி பெற முடியும். ஓட்டப்பந்தய வீரர்கள் தங்களுக்கு விருப்பம் என்றாலும் ஊளை சதைக்கு காரணமான உணவு வகைகளை உண்ண மாட்டார்கள். உடற்பயிற்சி செய்வதற்கு தடையாக உள்ள பிற பொழுதுபோக்குகளில் ஈடுபட மாட்டார்கள். இப்படி உணவு, பொழுதுபோக்கு ஆகியவற்றின் மீதுள்ள இச்சைகளை கட்டுப்படுத்தி அடக்கிவிடுவார்கள். நாமும் கிறிஸ்தவ ஓட்டப்பந்தய வீரர்களே. செழிப்பான மண்ணை இச்சித்து சோதோமுக்கு போய் எல்லாவற்றையும் இழந்தான் லோத்து. பத்சேபாலை இச்சித்து விபச்சாரமும் கொலையும் செய்து தேவ தண்டனைக்கு ஆளானான் தாவீது. பணத்தை இச்சித்து தன் எஜமானை ஏமாற்றி சாபத்தையும் குஷ்டரோகத்தையும் பெற்றுக்கொண்டான் கேயாசி. உணவை இச்சித்து பெருவயிற்று சோம்பேறிகள் என்று கடிந்து கொள்ளப்பட்டனர் கிரேத்தா தீவார். எதையும் இச்சிக்காது பந்தய பாதையில் சீராய் ஓடி ஜீவ கிரீடம் சூடப்போகிறவர்கள் பவுல், பேதுரு, யாக்கோப்பு, யோவான் போன்ற சீஷர்கள். நாமும் அவர்கள் பின்னே ஓடுவோமா? வெற்றி நமதே, வெற்றி நமதே. இச்சையின்றி இலக்கை நோக்கி ஓடும்போது வெற்றி நமதே, வெற்றி நமதே, வெற்றி நமதே. இச்சையின்றி இலக்கை நோக்கி ஓடும்போது வெற்றி நமதே. பந்தயத்தில் வெற்றி கிட்டி வர இச்சை வேண்டாம், இச்சை வேண்டாம். பந்தயத்தில் வெற்றி கிட்டி வர இச்சை வேண்டாம், இச்சை வேண்டாம். இயேசு போல் எளிய வாழ்வு வாழ்ந்தாள் உண்டுனக்கு ஜீவ கிரீடம். இயேசு போல் எளிய வாழ்வு வாழ்ந்தாள் உண்டுனக்கு ஜீவ கிரீடம், உண்டுனக்கு ஜீவ கிரீடம். ஜெபம். அப்பா பிதாவே, மன கட்டுப்பாடுடன் தவறான ஆசைகளை விட்டொழித்து வாழ கற்றுத்தாரும். ஆமேன்.